வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். அதாவது மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிடுங்க. அதாவது பேன் கார்டு அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2017 இந்த 2018 அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியாது. ஏன்னா அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை. பட் இந்த 2020, 2021லாம் அந்த ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தான் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃப்ரீயாக இருக்கிறப்பே எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிங்க. ஸோ இல்லைனா அப்புறம் வந்து அது கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை மாதிரியே இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஜூன் 30 ரினியூவல் பண்ணுறவங்களுக்கு 500 ரூபா பெனால்ட்டி. அதாவது நீங்கள் ஆதார் கார்டோட பேன் கார்டை நீங்கள் இதுவரையும் லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ இப்போ லிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா பெனால்ட்டி. இல்லை எனக்கு தேவையில்ல 500 ரூபா காசுலாம் கொடுத்து நான் பெனால்ட்டிலாம் நான் கட்டிட்டு நான் லிங்க் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேலே அப்படின்னா 1000 ரூபா பெனால்ட்டி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸோ ஃப்ரீயாக இருக்கிறப்பே பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மக்களுக்கு சரியான முறையில் அவேர்னஸ் போகலை. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய பேன் கார்டு, அதாவது பேன் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆர்டிக்கலில் வந்துருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன் யாராக இருக்கட்டும், இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க, அதாவது நம்மள மாதிரி இந்த கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த அவேர்னஸ் தெரியல. ஸோ இந்த கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, ஸோ இந்த சித்தாள் வேலை பார்க்குறவங்க, ஸோ இவங்களாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த பேன் கார்டோட ஆதார் கார்டை கண்டிப்பாக லிங்க் பண்ணிவிடுங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் சொல்லிவிட்டு லிங்க் பண்ண சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போ 500 ரூபா நீங்கள் பார்க்காதீங்க, 500 ரூபா கொடுத்து லிங்க் பண்ண பார்க்காதீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து லோன்லாம் எடுக்க போனீங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இதாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 1000 ரூபா சொல்லியிருக்காங்க, அதாவது ஜூனுக்கு அப்புறம் வந்து 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாங்கிறது 2000 ரூபா மாற்றலாம், இல்லை 5000 ரூபா மாற்றலாம். ஸோ நீங்கள் அதை ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் பாருங்கள். ஸோ எப்படி லிங்க் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ இதுலேயே நான் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட சர்க்குலர் சொல்லியிருக்காங்க, அதாவது இதோட இது சொல்லியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே கைஸ். ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்த சர்க்குலரை பார்த்துருவோம். ஸோ வந்த சர்க்குலரை இங்கிலீஷில் இருக்கும். ஸோ நான் உங்களுக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்னது தான் ஜென்ரலாக, அதாவது ஜூலை 1, 2017 அன்று பான் ஒதுக்கப்பட்ட ஆதார் எண்ணை பெற தகுதியுடைய ஒவ்வொரு நபரும் மார்ச் 31, 2022 அன்று அல்லது அதற்கு முன்பு பான் எண்ணை ஆதாருடன் இணைக்க வேண்டும். வரி செலுத்துவோர் அவரது செய்ய தவறினால் ஜூன், அதாவது அதை லிங்க் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா 500 ரூபா நீங்கள் கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்பயும் செலுத்த முடியல அப்படின்னா பான் இணைப்பு கோரிக்கை சமர்ப்பிக்கும் முன்பு 1000 ரூபா, அதுக்கப்புறம் வந்து 1000 ரூபா விதிக்கப்படும். ஸோ இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பேமெண்ட் செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழ்லேயும் போட்டிருப்பேன், இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பேன். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டிக்கலை படித்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, ஃப்யூச்சரில் வந்து அது யூஸ் ஆகும் சில பேருக்கு. சரி, ஓகே. நான் உங்களுக்கு டேரெக்டாக இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஈஸி தான், நீ ஃபோன்லேயே பண்ணலாம், பாருங்கள். ஓகே கைஸ், உங்கள் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் ஸ்க்ரீன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மொபைலில் நான் காட்டுறேன், டெஸ்க்டாப்பில் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். லிங்க் ஆதார்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லிங்க் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லிங்க் ஆதார் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறப்ப எனக்கு குயிக்காகவே லோட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இந்த பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா இப்போ ஒரே டயத்தில் வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து அதில் லாகின் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை டைம் எடுத்து பண்ணுங்கள். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேன் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்ஷனை பார்ப்பீங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும், அந்த பேன் கார்டு நம்பரை போட்டுங்க. ஸோ பேன் கார்டு ஹோல்டர், அதாவது இப்போ ஹோல்டர் யாரோ அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை கீழே என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆதார் கார்டில் உள்ள லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 500 ரூபா வந்து பேமெண்ட் சேனல் வந்து, அதாவது எந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலிமா வேணாலும் பண்ணிக்கலாம்.
சில அதுமாரி பண்ண தெரில அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரு அப்படிங்கிற மாரி காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா பக்கத்தில் நியர்பை இந்த வீடியோவை கூட யாராச்சும் இந்த தெரிஞ்சவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட காட்டுங்க. அவங்க கூட அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு இஷ்யூ ஒன்று நடக்குது. என்னென்னா ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேன் கார்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் அப்படி லிங்க் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேன் கார்டோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.